மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். இதோ கண்ணு கெட்டுன தூரத்தில் இருக்குது. 7:30 சனி முடிய போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி. 7:30 சனி முடிஞ்சாலே நல்லவைகள் நடக்கணுன்றதை தான் மாதம் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே. தனுசு மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதங்க இந்த மாதம். மாற்றங்கள் வரும். கொடுக்காத இடத்துல இது வரைக்கும் உதவிகள் கிடைக்கும். ஒரு நல்ல பணமாற்றம், பணப்பரிமாற்றம், பண நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் போன்றவைகள் இப்போது வரப்போகிறது. எல்லாம் இதுவரைக்கும் உதவாத நண்பர்கள் உதவ போகிறாங்க. சொந்தக்காரங்க இது வரைக்கும் நம்மளை விட்டுட்டு ஓடினவங்க எல்லாமே ஓரளவுக்கு இவரை போல் உண்டுமான்னு வரப்போகிறாங்க. ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. 7:30 சனி முடிஞ்சாலே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் திறந்து விடப்படுகிறது என்பது அர்த்தம். இன்னும் ஒரு 2-3 மாதம்தான். நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கே அதற்கான ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கக்கூடிய நிறைவான யோக மாதமாக இந்த மாதம் நல்லபடியாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், இது வரைக்கும் முடியாத அமைப்புகள். அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, தாத்தா பாட்டன் எழுதி கொடுத்த சொத்துக்களில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அல்லது ஒரு இடத்த சொந்த ஊரில் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்த வாங்க முடியாமல் அதுக்கான ஒரு இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் கடந்த 5 வருடங்களாக சிக்கல் 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 என்கின்ற ஒரு சிக்கலுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சிக்கல் தீர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய முதன்மை மாதமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சொல்ல முடியுங்க. மகரம் உண்மையிலே சிகரத்தில் ஏறப்போகிறது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை போயிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இல்லாதவர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் போட்டியாளர்களை சந்தித்தவர்கள் என்னை விட குறைவாக விற்கிறான், என்னை விட அதிகமாக ஏதோ பண்ணுறான், என்ன ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறான், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அவர்களே ஒளிந்து அவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவங்களே உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய அளவிற்கு எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தன்னம்பிக்கை கூட வரும். எதுலையும் கண்ணு கட்டின தூரத்தில் வெற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஒரு 1000 யானை பலம் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளே வருகிறது என்பது தான் உண்மை. 7:30 சனி முடியுதுன்னா பெரிய விஷயங்க. ஒரு 5 வருஷம் பெரிய கஷ்டம், தொழிலில் கஷ்டம், அதில் கஷ்டம், பேர் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எப்படி பண்ணுறதுன்னு அமைப்புகளில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மனசு குளிர்ற விதமாக நல்லவைகள் நடக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வயதிற்கேற்றாற் போல் நல்லவைகள் நடக்கும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி, வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கும். அதை விட சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்விகளில் நல்லாயிருக்கும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். பெரியவர்கள் அதை விட ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன அமைப்பு அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருஷமாகவே வீட்டில் நல்லது நடக்கலை என்கின்றவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜனவரி மாதம் 2025 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.